வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்னைக்கு தேதி டிசம்பர் 3ஆம் தேதிங்க, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கீழ்த்திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ், அப்புறம் ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையில் கொடுக்குற ஸ்டேட்டஸ், ஒரு திருமலையில் உள்ள அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ், இது 3 டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கலாங்க. இது காலையில் 5:30 மணிக்கு அவங்க ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டாகிராம் பேஜில் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இது 5:45க்கு அவங்க கொடுத்துருக்காங்க. இன்றைக்கே சுவாமி தரிசனம் பார்க்குற மாதிரி இரவு 9 மணிக்கு ஒரு 56 டோக்கன் பாக்கி இருக்குங்க. 10 மணி ஸ்லாட்டில் 1790 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1850 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு 7000 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. நாளைக்கு காலையில் விடிய காலையில் 3 மணி 4 மணி ஸ்லாட்டில் 3500 டிக்கெட்டு கொடுத்துருக்காங்க. காலைல 5:45க்கு கிட்டத்தட்ட ஒரு 8770 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. மொத்த டோக்கன் எவ்வளோ இஷ்யூ பண்ணாங்கன்னு தெரியல. பட் நாளைக்கு காலையில் சாமி தரிசனம் பார்க்கறது ஒரு 7000 டிக்கெட்டு. நைட்டு எவ்வளோ டிக்கெட்டுங்கிறது தெரியல. பட் பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் இதில் போட்டிருக்காங்க. 5:45க்கு இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி 1850 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. நாளைக்கு காலையில் தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 7000 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. அதுக்கடுத்து ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையில் உள்ள ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஸ்ரீவாரிமட்டுங்கிறது வந்து திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. காலையில் 6 மணி தான் அந்த கவுண்டர் திறப்பாங்க. ஏன்னா நடைபாதை வந்து காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான். இந்த நடைபாதையிலையும் கூட்டம் குறைவாக தாங்க இருக்குது. 2-3 நாளாகவே பகலெல்லாம் டோக்கன் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3000 டோக்கன் கொடுக்குறாங்க. மத்தியானம் 2 மணிக்கு தான் அந்த ஸ்லாட் ஆரம்பிக்குது. 2 மணிலேருந்து இரவு 9 மணிக்கு ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க. 2, 3, 5, 8, 9ன்னு ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் இன்றைக்கி ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையில் 3000 டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி முக்கால்வாசி டிக்கெட் அப்படி தான் கொடுக்குறாங்க. எப்போயாவது ஒரு ரேராக இந்த 3000 டிக்கெட் தாண்டி போகும்பொழுது எக்ஸ்ட்ரா உள்ள டிக்கெட்டு நாளைக்கு காலையில் பார்க்குற மாதிரி கொடுக்குறாங்க. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா முதல்ல கொடுக்குற 3000 டிக்கெட்டு இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் திருமலையில் உள்ள அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ், திருமலையில் நேரடியாக போய் ரூம் எடுக்கிறதுக்கான ஸ்டேட்டஸுங்கிறது. இந்த கவுண்டர் பார்த்தீங்கன்னா விடிய காலம் 5 மணிக்கு திறப்பாங்க. இந்த கவுண்டரில் போய் நீங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிட்டு வந்தால் போதும். அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வித் ஃபோன் நம்பர், இது 2 இருந்தால் போதுங்க. நீங்கள் அங்கே போய்ட்டு உங்களோட ஆதார் கார்டு ப்ளஸ் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்தால் போதும். அவங்க வந்து ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க, வாங்கிட்டு அதோட வெளில வந்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோனுக்கு மெசேஜ் வரும், சீனியாரிட்டி இப்படி மெசேஜ் வரும், வந்தவொன்னு எடுத்துக்கலாம். இது விடிய காலையில் 5 மணிக்கு அந்த கவுண்டர் திறக்கும்போது அங்கே இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு 1 ஹவரில் ரூம் கிடச்சிட்ருங்க. ஒரு 7 மணிக்குள்ளே அங்கே போய் டோக்கன் வாங்கிட்டா கூட ஒரு 1 ஹவரில் ரூம் கிடச்சிக்கிட்டு இருக்கு. நார்மலாக அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு நாளும் அந்த கவுண்டர் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூம் கிட்டத்தட்ட அவைலபிள் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் வந்து 2 கேட்டகரியில் ரூம் கொடுக்குறாங்க. 50, 100ன்னு ஒரு கேட்டகரி, அப்புறம் 1000, 1518 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து இந்த 1000, 1518 கேட்டகரி ரூம் இருந்தால் தான் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் அதில் வந்து ரூம் ரொம்ப அவைலபிள் இருக்கிறது இல்லை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் எதுவும் அவைலபிள் இல்லைங்க. 1000, 1518 எதுவும் அவைலபிள் இல்லை. இந்த 50 ரூம் 100 ரூமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 988 ரூம் அவைலபிள் இன்றைக்கி இருந்திருக்குங்க. கோட்டா அன்றைக்கி அவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க. இவங்க 5:45க்கு ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது 584 ரூம் கிட்டத்தட்ட அவைலபிள் இருக்குங்க. இன்னும் ஒரு 400 ரூம் போயிருக்கு. 3/4 மணி நேரம் ஆகுது. ஒரு 400 ரூம் இது வரைக்கும் அலாட்மெண்ட் ஆகிருக்கு. இன்னும் 584 ரூம் அவைலபிள் இருக்குங்க. முதல்ல வர்ற 988 பக்தர்களுக்கு உடனடியாக ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. விடிய காலையில் நீங்கள் வந்தீங்கன்னா திருமலைக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு உடனடியாக ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உடனடியாக இருந்தாங்க மேக்ஸிமம் 1 ஹவருக்குள்ளே ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆன்லைனில் ரூம் எடுக்க முடியாதவங்க இந்த மாதிரி திருமலைக்கு காலை நேரத்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரூம் கிடைக்குங்க. டிடிடியில் லோக்கல் பீப்புளுக்கு முன்னுரிமை கொடுத்து இப்போ ஒரு மாதமும் முதல் செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு 3000 டோக்கன் இஷ்யூ பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதன்படி இன்றைக்கி 3ஆம் தேதி அன்றைக்கி இந்த ஸ்லாட் ஆரம்பிக்குதுங்க. முதல் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இந்த ஸ்லாட் கொடுக்குறாங்க. மொத்தம் 3000 டோக்கன் கொடுக்குறாங்க. 2 இடத்துல, ஒரு இடத்துல 2500 டிக்கெட்டு, அப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு 500 டிக்கெட்டு, மொத்தம் 3000 டோக்கன் கொடுக்குறாங்க. எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குற மாதிரி தான் இதுவும். முதல்ல வர்ற 3000 பக்தர்களுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்துட்றாங்க. அவங்க இன்றைக்கே போய் சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி ஸ்லாட் போட்டு கொடுத்துட்றாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த அங்க பிரதட்சணை அப்படி தான். சனிக்கிழமை அன்றைக்கி 250 டிக்கெட்டு அங்க பிரதட்சணை டிக்கெட்டு அலாட்மெண்ட் ஒதுக்கிட்டு இருக்காங்க. லோக்கல் பீப்புளுக்குன்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு கொடுத்து தான் அங்கே பதிவு பண்ண முடியும். அதில் ஆதார் கார்டில் வந்து லோக்கல் பீப்புள் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அங்க பிரதட்சணம்னு சொல்லி ஒதுக்கி கொடுத்துட்ருக்காங்க. 2 மாதமாக போயிட்டுருங்க. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா லோக்கல் பீப்புளுக்காக தரிசனத்துக்கும் அலாட் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதமும் முதல் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி 3000 டோக்கன் கொடுக்குறாங்க. இது வந்து லோக்கல் பீப்புளுக்காக மட்டும்தான், வேறு யாரும் பதிவு பண்ண முடியாது. அவங்க தனியாக போய் தரிசனம் பார்க்குற மாதிரி கொடுக்குறாங்க. இதில் ஒரு தடவை அவங்க போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னா அடுத்த 90 நாளைக்கு மறுபடியும் இந்த வகையில் போய் பார்க்க முடியாதுங்க. வேறு மற்ற வகையில் போய் மற்ற சேவைகளை போய் கலந்துக்க முடியும். பட் இந்த மாதிரி டோக்கன் வாங்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. லோக்கல் பீப்புளுக்கு ஏற்கனவே அங்கே பிரச்சனும், இப்போ அடுத்தது இந்த இலவச டோக்கன் அப்படின்னு ஒன்றா முன்னுரிமை கொடுத்துட்ருக்காங்க. திருமலையில் 2 நாளாக கடுமையான மழை பெஞ்சிருந்துருக்குங்க. அதனால் கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருந்திருக்கு. ஆனால் 300 தரிசன டிக்கெட்டில் கூட்டம் அதிகமாக இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தினகரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் வந்து 300 டிக்கெட்டில் வந்து அவங்க சொன்ன மாதிரி 3 மணி நேரம் ஆகலைங்க, 6 மணி நேரம் ஆகிச்சு. சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 6 மணி நேரம் ஆகிருக்கு
அவங்க நார்மலாக அதுக்கு முதல் நாள்லாம் ஸ்டேட்டஸ் வந்து 3 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்க்கலாங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் அந்த மாதிரி இல்லை, கூட்டமாக தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே 19 20 ஒருத்தர் போயிட்டு இருந்தார். அவரு தான் சொன்னாருங்க, மத்தியானம் 2:30 மணிக்கு போனால் நைட்டு 8:30 மணிக்கு வந்தேன் அப்படின்னாரு. அவரும் 6 மணி நேரம் தான் சொன்னார். நார்மலாக கூட்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி ஃப்ரீ தர்ஷனில் பார்த்தீங்கன்னா கம்பார்ட்மெண்ட்டில் யாருமே இல்லைன்னு தான் நேற்றையும் போட்டிருக்காங்க. முந்தின நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 கம்பார்ட்மெண்ட் இருந்தது, 12 மணி நேரம் ஆகும்னு சொல்லி தரிசனத்துக்கு போட்டிருந்தாங்க. பட் நேற்று என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்கன்னா, வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் ஆளுங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நேரடியாக தரிசனம் பார்க்கறதுக்கு வரலாம், வந்தால் 7 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நேற்று ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இது தினசரி மாறிட்டே இருக்குங்க. மழை வந்ததுன்னா கூட்டம் குறையிறதும், மழை விட்டுடுச்சுன்னா டக்குன்னு கூட்டம் வர்றதும் கொஞ்சம் வித்தியாசமாக தினம் அந்த ஸ்டேட்டஸ் மாறிட்டே இருக்குது. அதனால் இதை நம்ம திருப்பதியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக நம்ம பிளான் பண்ண முடியாதுங்க. நம்ம போகும்போது கூட்டம் இல்லாமல் இருந்ததுன்னா ஈஸியாக பார்த்துட்டு வரலாம், கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் ஸ்டேட்டஸ் அங்கே இருந்துகிட்டு இருக்குது. ஓரளவு நம்ம அந்த கூட்டத்தை தவிர்க்கணும்னா ஒன்று ஆன்லைனில் டிக்கெட் வாங்கிட்டு போகணும், அப்படி இல்லைன்னா கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன், இல்லைன்னா ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையில் உள்ள ஸ்டேட்டஸ், ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையில் உள்ள டோக்கன் ஏதாவது வாங்கிட்டு போனோம்னா ஓரளவு சுலபமாக சாமி பார்த்துட்டு வரலாங்க. திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் தினசரி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. வைகுண்ட ஏகாதசி புக்கிங்கை பற்றி எப்போ டீட்டெயில் வரும்னு தெரியலைங்க. அதை வந்து தினசரி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். அதை வந்துச்சுன்னா தொடர்ந்து சேனலில் அப்டேட் பண்ணுறேங்க. மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு அவங்கள மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.